என்னுடைய தந்தைக்கு அக்கா நீ என்னுடைய அத்தை முறையாகுது. அத்தை என்னதான் அத்தையாக இருந்தாலும் மூன்று தேவர்கள் ஒருவராக வழங்கக்கூடிய மகா பரந்தாம கண்ணன் அல்லவா? அதனால உன் பாதத்தை நான் பணிவது ஒரு கடமையாகும். இல்லை அத்தை, அத்தை ஆயிரம் இருந்தாலும் எனக்கு அத்தை. உன் பாதத்தை நான் பணிவதுதான் நியாயம். அத்தை நீ என்ன சொன்னாலும் என் மனதில் ஆறுதல் கிடையாது. ஒன்றும் தவறு இல்லை அத்தை. அத்தை அப்படி இருந்தாலும் என்ன அத்தைக்கு இந்த நேரத்துல வந்து தெரியுமா? அத்தை உலகளந்த பரந்தாம கண்ணன் நீ இருந்தாலும் என் மக்களுக்காக பாத சாரதியா நடந்து சென்ற அந்த பாவிகிட்ட நாடு கேட்டு அந்த பாவி நாடு கொடுத்த வருத்தப்படியா 10-8 நாள் பாரத போர்க்களம் செய்து இந்த பாரத போர்க்களத்திலே 16 நாள் யுத்தம் முடிந்தது வெற்றிகரமாக பாண்டவர் கிண்டர் 16 நாளைய சண்டை முடிஞ்சு போச்சு. இந்த 17ஆம் நாள் யுத்தத்திலே என்னை தேடி வந்திருக்கிறாய். வயதான காலத்தில் என்னை பார்ப்பதற்காக ஓடோடி வந்தாயே. ஏன் இந்த இரவு நேரத்தில் வந்திருக்க? என்ன காரணம்? அத்தா
நேற்றைய 16ஆம் நாளைய சண்டை முடிந்து நான் நித்திரை ஆகிட்டு இருந்தேன். நான் போய் தூங்கிட்டு இருந்தேன். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆகாத ஒரு கனவு கண்டேன். ஆமா, எப்படிப்பட்ட கனவு? ஒரு பொல்லாத ஒரு கனவு கண்டேன். அந்த கனவை வாங்கிட்டு சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். வயதிலே முதிர்ந்தவள் நான். செய்ய முடியும். சிறியோருக்கு என்ன கனவை பெரியோருக்கு சொன்னால் அதற்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் இடத்தில் சொன்னால் அதற்கு தக்க ஆலோசனை நான் சொல்வேன் அல்லவா? சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? என்ன உனக்கு கவலை? சரி, நான் கண்ட கனவு என்னன்னு சொல்றேன். என் மேல எல்லாரும் சலிச்சுக்க கூடாது. எனக்கு என்ன செழிப்பு வர போகிறது? ஒரு கால் உன் மனுஷன் ஆகலாம், ஒரு கால் உனக்கு கஷ்டம் ஆகலாம். நான் கண்ட கனவு சொல்றேன். என்ன கனவு கண்ட தெரியுமா? என்ன கனவு? அத்தா, நான் என்ன கனவு கண்டு தெரியுமா? நான் படுத்து உறங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படி உறங்கிக் கொண்டு இருக்கும் போது அத்தா அத்தா என் மேல கோபிச்சுக்கிற மாதிரியா இருந்தா இந்த கனவு சொல்ல மாட்டேன். எங்க அத்தல்ல அத்த, நான் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது அரியா பருவம் 5 வயசு பிள்ளையான்னு இருக்கிறேன். சரி சரி, அப்படி நீ 5 வயசு பிள்ளையா இருக்கும் போது உனக்கு 5 வயசுல ஒரு புள்ள பிறந்துருச்சு. அந்த புள்ள பொட்ட புள்ள இல்ல, ஆம்பளை புள்ள மாதிரியே எனக்கு தெரியுது. சரி, அப்படி ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ளைய நீ ஒரு பொட்டியில வச்சு ஆத்தல விடுற மாதிரி நான் கனவு கண்டத்த. நான் கண்டது கனவுதான். இதுல ஒண்ணு தப்பு இல்ல, தவறு இல்ல. நீயா சோர்ந்து போய் போற, நீயா அழுவுற. என்ன ஐயா, உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் கண்டது கனவு மட்டும்தான். அது உண்மையா பொய்யா? அது கண்டது கனவா இல்ல நனவா? கனவு கண்டாய் என்று சொன்னாயே, அந்த கனவு உண்மையா பொய்யா என்று கேட்கிறாய். ஆமா, நல்லா யோசனை பண்ணி பார்த்த. பொய் மட்டும் பேசக்கூடாது. அதுக்கு நான் 5 வயசு பிள்ளை, அறியாத பருவம், கொஞ்ச வயசு குழந்தை பருவத்துல
உனக்கு புள்ள பிறந்து நான் கண்ட கனவு உண்மையா? உண்மைதான். சபாஷ். அத்தா, கண்ணா 5 வயசு அறியாத பருவத்துல நீ குழந்தை பெத்தது உண்மையா? உண்மை. 5 வயது அறியாத பருவத்தில் நான் சென்ற திருவிழாக இருக்கும் பொழுது எனக்கு குழந்தை பிறந்தது உண்மைதான். குழந்தை பிறந்தது உண்மைதானே? உண்மைதான் கண்ணா. அத்தா, அந்த பிறந்த குழந்தைய நீ என்ன செஞ்ச? என்ன செய்தான் என்று கேட்கிறாயா? என் மேல எல்லாரும் கோபப்படக்கூடாது. நான் கண்டது கனவுதான், அது நனவாய் போச்சு. கண்ணா, இந்த குழந்தை நமக்கு ஆகாது என்று சொல்லி இரவோடு இரவாக இருந்த ஆற்றங்கரையில் தங்க பேழை போல என்று செய்து அந்த பேழையிலே அந்த குழந்தையை வைத்து அப்பொழுது நான் அறிந்திருந்த நாகாஸ்திர பட்டை கிழித்து அந்த குழந்தை மேல் போட்டு விட்டு இரவோடு இரவாக அத்தோடு அத்தையே நான் கண்டது கனவல்ல, அப்ப நனவுதான், இதுவும் உண்மைதான். இந்த விஷயம் எனக்கும் என் தாதியாரின் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. நான் கண்டது கனவாச்சே, எனக்கு எப்படி தெரியும்? நானா கூட இருந்தேன். இல்ல கண்ணா, அத்தை உனக்கு தெரியாது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. உன் கபட நாடகத்தை என்னிடத்திலே ஆரம்பிக்கிறாய் பார்த்தாயா? ஆத்தல விட்டியே, அந்த புள்ள இருக்குதா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? அந்த பிள்ளை என்ன ஆனது என்று இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆத்தல போனது ஆத்தோட போச்சு நினைக்கிறியா? அத்த, ஆத்தல விட்ட உன்னுடைய பிள்ளை அத்த